ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகாதசி. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபியோட வந்திருக்கோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பரோட்டா. நீங்கள் எல்லோரும் ஆலு பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதே மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு பரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி 2 ஸ்வீட் பொட்டேட்டோ, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மெஷரிங் கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, அதிலே கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நாங்கள் காமிச்ச அந்த பொருட்களில் கொத்தமல்லி, பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கோதுமை மாவு, அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்தூள்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா இப்படி தான் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா கூட நீங்கள் ஊறுகாய் இல்லைனா ஏதாவது பச்சடி இல்லை தக்காளி தொக்கு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.